அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் தொடர்பாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் தேடிக்கொண்டிருந்தேன். இருட்டாக இருந்த நேரம் காரணமாக தேடும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் கால் என்னுடைய கைகளில் பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவிலே இருந்து கொண்டிருந்தார்கள். சுஜூதிலே இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்று கூறி நபிகள் நாயகம் ஓதிய பிரார்த்தனையை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த பிரார்த்தனை இதுதான்: அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சஹதிக வ பிமுஆஃபதிக மின் உகூபதிக வ அஊது பிக மின்க லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக. இறைவா, உன் திருப்தியின் மூலம் உனது கோபத்தில் இருந்தும் உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவா, உன் வெறுப்பை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னை முழுமையாக புகழ என்னால் இயலவில்லை. நீ புகழ்ந்து கொண்டதை போன்றே நீ இருக்கிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவிலே இருக்கும் போது இந்த பிரார்த்தனையை ஓதினார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இந்த பிரார்த்தனையை மரணமிட்டு சஜதாவின் போது ஓதக்கூடியவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.